அதாவது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில பெரியவங்க வந்து வேலைக்கு கிளம்பி போகும்போது காலையில் எழுந்திரிச்சு, ஐயா இன்றைய பொழுது எப்படி சிறப்பாக விடிஞ்சுதோ அதே மாதிரி இன்றைய பொழுதும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி பட்டையை போட்டு வேலைக்கு கிளம்பி போவாங்க. பட்டைன்னா நீங்கள் நினைக்கிற பட்டை இல்லை, இந்த பட்டை இந்த பட்டையை போட்டு வேலைக்கு கிளம்புவாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக அமையும். அன்றைய நாள் சிறப்பாக அமையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின நாள் அவங்க கடுமையாக உழைச்சிருப்பாங்க. அந்த முந்தின நாள் என்ன உழைச்சாங்களோ அதனுடைய பலன் தான் அன்னைக்கு கிடைக்கும். அன்னைக்கு அதே மாதிரி கடவுளை வழிபட்டுட்டு வேலைக்கு போவாங்க. அன்றைய பொழுது கடுமையாக உழைப்பாங்க. அதுக்கு மறுநாள் சிறப்பாக அமையும். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைய நாள் நல்லா அமையணும் அப்படின்னா நேற்று நம்ம கடுமையாக உழைச்சிருக்கணும். சரி, அதை விட்டுருங்க. நாளைய நாளாவது நல்லா அமையணும் அப்படின்னா இன்றைய நாள் நாம் கடுமையாக உழைச்சிருக்கணும். அதாவது நம்ம ஆசைப்பட்டது நடக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம உழைச்சதுக்கான பிரதிபலன் கிடைக்க அப்படின்னு பார்த்தா எல்லாருமே ஆசைப்படலாம். ஆனால் யார் ஒருத்தர் இன்னைக்கு உழைக்காங்களோ அதுக்கான பிரதிபலன் தான் நாளைக்கு கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம்.